ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் முரளி. நம்மள நிறைய பேருக்கு சூப்பராக சமைச்சு வீட்டில் இருக்கிறவங்களை அசத்தணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அவங்க செய்கிற ரெசிபிலாம் நல்லா வருமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மறக்காம இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட செஃப் அஜித் இருக்காரு. நமக்காக இன்னைக்கு அவர் என்ன சூப்பராக சமைச்சு அசத்த போறாருன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் செஃப், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க முறை. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ராஜ் டிவி வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் தான். எப்பவுமே நம்ம வித்தியாசமா தான் சமைப்போம். செஞ்சாலே வித்தியாசம் தான். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேன் கார்லிக் சிக்கன். பேன் கார்லிக் சிக்கன் இன்னைக்கு பண்ண போறோம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா மேஜரா கார்லிக் தான் மெயின். கார்லிக்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காட்டமான கார்லிக். நம்ம ஊர் சைடு பார்த்தா மலைப்பூண்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி நம்ம நார்மலாக மலைப்பூண்டு பேஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பூண்டுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்லிக் வந்து நிறைய பேர் பார்த்தா இந்த டாப்பு பாட்டம் ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிற ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சொல்ல போனால் அந்த பூண்டுடைய டாப்பும் மெயினுக்கு அந்த எட்ஜு ரெண்டில் தான் அதோடைய ஃப்ளேவரே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப் பண்ணியிருக்கோன்னா நல்லா பார்த்தாலே தெரியும். அந்த பேஸு டாப் அது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். அந்த இதை வச்சு அந்த சிக்கனை குக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக்கோடைய அந்த காட்டம் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சி நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. ஏன்னா அதாவது சிக்கனில் தான் ட்ரை பண்ணல, இதை வந்து ஒரு ஃபிஷ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம், மற்ற ப்ரான் நைட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தா கார்லிக் நம்ம சூஸ் பண்ணுற கார்லிக் வந்து அந்த மலை பூண்டாகட்டும் சரி, எந்த பூண்டாக இருந்தாலும் சரி, அதோட டாப் எட்ஜு கரெக்டாக சாப் பண்ணி போச்சுன்னா கையில் பீல் பண்ணி கரெக்டாக போடுங்க. நிறைய பேர் பார்த்தா நைஃபில் டாப் பாட்டம் ரெண்டுத்தையும் கட் பண்ணிடுவாங்க. சென்டரில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடையாது. அந்த சைடில் இருக்கிறது தான் நம்ம இந்த கோதுமையில் வந்து அந்த சைடில் தான் அந்த கோதுமை பால் இருக்குன்னு தெரியுங்களா, அந்த மாதிரி தான் அந்த கார்லிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் அதோடைய காட்டமே இருக்குது. இந்த கார்லிக்குன்னு டேஸ்ட் அது சைடில் தான் கிடைக்கும். அதனால் அந்த சைடை மட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இந்த இதுக்கு மெயினாக அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக சிக்கன். நான் சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த ஃபிஷ்ஷில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணலாம், ப்ரானில் ட்ரை பண்ணாலும் ப்ரானில் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்துக்கினாலும் சிக்கன். அது தேவையான இது ஒரு கான்டினென்டல் டிஷ் இது ஆக்சுவலாக. அதனால் அதுக்கு வந்து ஓர்கேனோ சில்லி ஃப்ளேக்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கார்லிக்கு, அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து குறுமிளகு, நார்மல் பெப்பர் இல்லாமல் நார்மலாக அந்த சீசனில் கிடையாது குறுமிளகு. இதுதான் கொஞ்சம் அந்த பெப்பருடைய ஃப்ளேவர் கரெக்டாக நிற்கும் நமக்கு. அந்த சாஸ் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுனால அந்த சாஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு கெச்சப்பு, கொஞ்சோண்டு சால்ட்டு. சைடில் வந்து நம்ம வந்து இந்த சாலட் செக்ஷன் மாரி ஒன்று வைக்க போகிறோம் இந்த பிளேட்டிங் இதுக்கு. இந்த சாலட் வந்து எதுக்குன்னா இது ஒரு நார்மலான வந்து ஒரு விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு சாலட் இது. இதுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன், ப்ளஸ் வந்து இந்த செரி டொமேட்டோ. நீங்கள் செரி டொமேட்டோ இல்லைனா கூட நார்மல் டொமேட்டோ கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு பேசில். இந்த பேசிலோட இந்த ஹோலி பேசில் இது இல்லை நார்மலாக அந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த பேசில் இல்லை, இது நார்மலாக இது குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேசில். அது வந்து ஹோலி பேசில், அது செப்பரேட்டு. இது வந்து போக்சாய். இது போக்சாய் லீஃப் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டாலே கிடைக்கும். இது ரெண்டாவது பார்த்தா லெட்யூஸ். நம்ம சாண்ட்விச்சஸ் நிறைய பேர் பார்த்தா இந்த பர்கர்ஸ்லாம் சாப்பிடணும் பார்த்தா கண்டிப்பாக அந்த சாண்ட்விச் ஸ்டஃபிங் வந்து இந்த லெட்யூஸ் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் டாப்பிங் கார்னிஷ்காக கொஞ்சம் பாஸ்லி. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி செக்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்குள்ளே போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து ஒரு மேரினேஷன் போட்டு வச்சுருவோம். அது ஊறிட்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு அந்த சாஸ் ரெடி பண்ணி டேரெக்டாக பேனில் போட்டுட்டு அப்படியே டிஷ்ஷுக்குள்ளே ஃபினிஷிங் கொடுத்துட வேண்டியதான். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுக்கு தேவை ஃபஸ்ட்டு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜஸ் மாரி கட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. நிறைய பேர் பார்த்தா லெமன் வந்து 1/2 கட் பண்ணுவீங்க. அந்த 1/2 கட் பண்ணும்போது அந்த சீடை ரிமூவ் பண்ணுன்ற ப்ராப்ளம் இருக்கும். இந்த சைடு வந்து இந்த லெமன் வந்து இப்படி கட் பண்ணிங்கனாக்கா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெமன் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு புழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்படி புழியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் அந்த க்யூப்ஸ் வச்சு சைடில் அந்த லெமனை வந்து அந்த சீட்ஸை எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு அந்த ஃபியூசர் தேடுவீங்க. அந்த மாதிரி ஃபியூசர் இல்லை டக்குனு இது போடணுன்னாக்கா இந்தமாரி சைட் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். லெமனை ஃபஸ்ட்டு புழிஞ்சாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கார்லிக்கை நல்லா பொட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கார்லிக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஓர்கேனோ, ரொம்ப கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக. எல்லா ஃப்ளேவருக்காக தான். மெயினாக பார்த்தா அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் ஃப்ளேவர். கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம லெமன் வந்து அதிகமாக போடணுனால சால்ட்டு கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கிறோம். சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில். ஓகே. இது மெயினாக பார்த்தா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆலிவ் ஆயில் தவிர்த்து நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. நம்ம ஆலிவ் ஆயில் இதுக்கு மேரினேஷனுக்கு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் நல்லா இருக்கனால ஆலிவ் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஆமாம், ஷைனிங்கில் அந்த கொஞ்சம் நல்லா ப்ரோட்டீன் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக ஹெல்த்தியும் கூட ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஜஸ்ட்டு வந்து ஒரு 90 ml ஆட் பண்ணுறோம். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன இந்த பேசில் வந்து ஒரு 2 லீஃபை மட்டும் பொடியாக நறுக்க போகிறோம். நல்லா பொடியாக நறுக்கி
அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா. ஓகே. எதுக்கு இந்த பேஸில் வந்து அந்த கார்லிக் கூட போடுறோன்னாக்கா அந்த பேஸிலோடைய வாசனையும் அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லையும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், இப்போயே அந்த வாசனை வருது இல்லையா? சாப் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வருது பார்த்தீங்கன்னா. அந்த ஹோலி பேஸ் நார்மல் இந்த பேஸில் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா நிற்கும் அதுக்கு. இப்போ இதை நல்லா ப்ளசண்டான ஃப்ளேவராக இருக்குது. ஆமாம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபீல் பண்ணும்போதே வந்து அந்த சிக்கனை ஃபீல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸான ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இது எக்ஸ்ட்ரானே எந்த ஒரு சாஸும் எக்ஸ்ட்ரா கிடையாது. இது நார்மலாக வந்து லஞ்சிலையோ சரி இல்லை டின்னர்லையோ எப்போ வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் இதை. இது வந்து கார்லிக் போடுறதுனால வந்து குழந்தைங்களாம் சாப்பிடலாமா இல்லை ரொம்ப? எல்லாருமே சாப்பிட்லாம். அது மீடியமாக எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப சொல்லப்போனால் இது அவ்வளோ ஹெல்த்தி இது. ஓகே. நான் மேக்ஸிமம் பார்த்தா இந்த ஃபிஷ்ஷில் போட்டிங்கனாக்கா ஃபிஷ்ஷுக்கு ஏற்றமே கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி கூட போடலாம் நீங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மொத்தமாக நீங்கள் ஃபிஷ்ஷில் போடுற மாதிரினா கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டியாக கூட யூஸ் பண்ணுங்கள். அப்பயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடு எது சொன்ன மாதிரி இந்த சாலட் செக்ஷன் எதுவும் ப்ரோட்டீன் சாலட் இது. ப்ரோட்டீனில் இது அதுக்கெல்லாம் ஒரு விட்டமின் சி நல்லா கிடைக்கும் இதில். ஓகே. எல்லாத்தையும் இந்த ஜூலியன் கட்டிங் தான். கட்டிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக போடணும் இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிறத வச்சு கூட கட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் ஃபீலாக கிடைக்கும். ஆமாம், ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம ஹோட்டல் அம்பாசிடர் பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாலட் செக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் பேஸில் மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லேயே அந்த பேஸில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே சேம் டைம் இந்த சாலடை கூட நம்ம ஆட் பண்ணி சர்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனிஷ் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் அது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த பாஸ்லியும் புட்டியாக நறுக்கிக்க போகிறோம். பாஸ்லி நம்ம நிறைய பேர் பார்த்தா அந்த பாஸ்லினா என்னன்றதுலாம் தெரிஞ்சவங்க. ஆக்சுவலாக இந்த பாஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும். இது இந்த இந்த ப்ரக்கோலிஸ் அந்த மாதிரி விற்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சாதான் நம்ம அடுத்த மெயின் டிஷ்ஷுக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட போகிறோம். இதுக்கு வந்து லெமனை வந்து வேறு மாதிரி கட் பண்ணலையா? ஆமாம், அந்த ஒரு சாலடுக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக. செரி டொமேட்டோவா? செரி டொமேட்டோ, நார்மல் டொமேட்டோ கூட யூஸ் பண்ணலாம். செரி டொமேட்டோ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் செரி டொமேட்டோ யூஸ் பண்ணுறோம். இப்போ இது மூணுத்தையும் போட்டுட்டு லெமன் லைட்டாக ஓகே சாலடை டைரெக்டாக புழிஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர். சூப்பர். இது மூணுத்தையுமே அப்படியே கையில் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி பிளேட்டோடைய சைட் ஃபிட்டிங்கில் கொஞ்சம் வச்சுட்டோம்னாக்கா ஒரு இது எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் சொல்லி தரேன்னா இங்கே எப்படி ப்ராப்பராக ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறோமோ அதுக்காக இது சொல்கிறது. ஆமாம், நீங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. சாஸ் வந்து டொமேட்டோ ஃப்ளேவரில் இருக்கு இல்லையா? கார்லிக்கும் அந்த டொமேட்டோவும் மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும். ஒரு லைட்டாக வந்து ஸ்வீட்டு அண்ட் லைட்டாக ஆமாம், ரொம்ப லைட்டாக அந்த புளிப்பு இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தா கெச்சப் பேஸ் தான். பேனை லைட்டாக பற்ற வச்சுட்டு அந்த ஆலிவ் ஆயில் லைட்டாக கொஞ்சம் ஊற்ற போகிறோம். அது ஜஸ்ட் வந்து ஒரு 50 ml ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஓகே. சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில், நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் என்ன பாசிபிள் இருக்கோ அதுக்கு எதுவுமே குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் தான் போடணுன்ற ப்ரெஷர்லாம் கிடையாது. நம்ம ஹோட்டல்ஸில் ஆலிவ் ஆயில் தான், இந்த டிஷ்ஷுக்கு ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த மேக்ஸிமம் ரைஸ் பிரான் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் இல்லைனா ரைஸ் பிரான் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஆயில் யூஸ் பண்ணிக்கும்போது வந்து அந்த டேஸ்ட் நல்லா நிற்கும் உங்களுக்கு. அந்த ஃபினிஷ் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக உங்களுக்கு பொருணும். அதுக்காக தான் இப்போ அந்த டிஷ் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அது மாதிரி இது கார்லிக் சிக்கன்னால கார்லிக் கொஞ்சம் தாராளமாக போடுங்க இந்த சாஸுக்கு. ஏன்னா சிக்கனையும் கார்லிக் போட்டிருக்கோம். அந்த சாலட் செக்ஷன் வந்து நம்ம கார்லிக் ஆட் பண்ணல, அது வந்து ஒரு காமனான ஒரு சாலட்னால அதை ஆட் பண்ணல. இப்போ இந்த சாஸுக்கு வந்து கார்லிக் போடும்போது பார்த்தீங்கன்னா அது காமனாகவே எல்லாத்துக்கும் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்துடும். நீங்கள் அந்த டிப்பு கூட சாப்பிடும்போது அந்த கார்லிக்கோட ஃபீலை வந்து நல்லா தெரியும், நல்லா ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா சாப்பிடும்போதே. இதுவுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுவோம் கூட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இல்லையா? நம்ம 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த கெச்சப் எதுக்குன்னா இந்த டொமேட்டோ சாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். தெரிக்குது. ஆமாம், தெரிக்கக்கூடாதுன்னா லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ரெண்டும் சேர்ந்து அருமையான மனம் வீசுது. இந்த கெச்சப் அந்த கார்லிக் ப்ளஸ் இந்த சாஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இது வந்து இப்படி சிம்ல வச்சிரணுமா? ஏன்னா இவ்வளோ சிம்ல வச்சு தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கணும். இந்த டைம்ல அந்த பாஸ்லி சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். அதை லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கணும்.
அந்த பாஸ்டியோட ஃப்ளேவர் வந்து இந்த கேரமலைஸ் கூட சேரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சாஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக சர்வ் பண்ணக்கூடாது, இதை வந்து கோல்டாக தான் சர்வ் பண்ணணும். ஸோ நம்ம இது பண்ணிட்டு தனியாக வச்சுக்கணும். தனியாக வச்சுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டே வந்து செப்பரேட்டாக அது வார்ம் பண்ணி வச்சுக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது. ஓகே. இப்போ இந்த டைம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாஸை வந்து இந்த கப்பில் மாத்திரை நம்ம. ஓகே. இது கொஞ்சம் வார்ம் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும். நல்லா கார்னிஷ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக டாப்பிங் போட்டு ஓகே இவரோட செட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் சாலட் அந்த கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கான பேன் ஒன்று வச்சுக்க போகிறோம். நான்ஸ்டிக் பேன் இது. நீங்கள் வீட்டில் வந்து கல் யூஸ் பண்ணால் கூட கல் யூஸ் பண்ணலாம். ஓகே. பேனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அடியில் பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக தான் பேன் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கு எதுவுமே பார்த்தா இந்த சிக்கனும் நல்லா ஊறி அந்த ஆயில் கண்டென்ட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு. ஆமாம், பார்த்தாலே தெரியுது நல்லா மேரினேட் ஆயிருக்கு. மேரினேட் ஆகி செப்பரேட்டாக வெளியே வந்துடுச்சு. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பேசில் ப்ளஸ் அந்த கார்லிக்கு, அந்த சில்லி ஃப்ளாக்ஸ், ஓர்கேனோ, அந்த பெப்பர் சால்ட், இது எல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு சிக்கன் கலவை மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மிக்சிங் நல்லா இருக்கும். நல்லா கண்டிப்பாக அது வந்து வீட்டில் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. ரெண்டாவது பார்த்தா இந்த சாஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டான சாஸும் கிடையாது, மீடியமான ஒரு டேஸ்ட்டில் கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 20 to 25 ml ஆயில் இருந்தாலே போதும். எதுக்கு இது ரொம்ப லெஸ்ஸான ஆயில் யூஸ் பண்ணுறேன்னாக்கா, ஆல்மோஸ்ட் மேரினேட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆயிலே வந்து இதில் டிப் ஆகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப கம்மி, அந்த பேன் லைட்டாக அந்த ஷைனிங் வரணுன்றதுக்காக தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பேனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 20 ml. இது ரொம்ப ஆயில் லெஸ்ஸாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் பிரான் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட நல்லா. ஓகே. ஸோ இப்போ வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து பேனில் போட்டு அந்த பேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த ஆயில் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ஒன்றா எடுத்து வைக்க வேண்டியதான். இது ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு டேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே கிடைக்கும். இந்த இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாக்கா, வீட்டில் வந்து நான் சிக்கனில் நிறைய ஐட்டம் பண்ணிட்டோம். ஒரு வித்தியாசமாக பண்ணணுன்னாக்கா இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது நார்மலான இருக்கவங்களும் சரி, பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது. சிக்கனை போட்டோன்னே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா சூப்பரான ஸ்மெல். இது வந்து எப்படி ஒரு செஃப் ரொம்ப டீப் ஃப்ரையாக அப்படி குக்? ஆமாம், லைட்டாக அந்த ஷேடோ ஃப்ரை மாரி வந்துடுங்க. ஓகே. அதே பார்த்தா அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. இந்த குக்கிங் டைம் வந்து ஒரு 5 to 10 minutes ஆகுமா? மேக்ஸிமம் வந்து ஒரு 12 minutes கண்டிப்பாக எடுக்கும். 12 minutes கண்டிப்பாக 12 minutes எடுக்கும். ஏன்னா இந்த சிக்கனில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வெளியே வந்துட்டு அந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆகி குக் ஆகிட்டு மறுபடியும் அதை ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே. அதனால் ஒரு 10 to 12 minutes கண்டிப்பாக எடுக்கும். நம்ம வந்து திருப்பி போடணுமா இல்லை வந்து ஜஸ்ட்டு அப்படியே? ஜஸ்ட் திருப்பி போட்டால் தான் கொஞ்சம் அந்த ஃபுல்ஃபில்லாக எல்லா சைடும் குக் ஆகும். நம்ம ஒரு சைடு குக் பண்ணால் அந்த ஒரு சைடோட இது மட்டும் அது மட்டும் ஃபுல்லாக கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து ஜஸ்ட் ஒரு 20 ml தான் ஆட் பண்ணணும். அது இதுலேருந்து ஏற்கனவே நேச்சுரலாக இருந்த அந்த 30 ml ஆயில் ஆகட்டும் சரி, ப்ளஸ் அந்த சிக்கனோட வாட்டர் கண்டென்ட் வெளியே வந்து நல்ல ஒரு சாசி ரேஞ்சில் குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் குக் ஆகி மறுபடியும் ட்ரை ஆகிற வரைக்கும் இது வச்சுக்க வேண்டியதான். ஓகே. இதை வந்து நான் வந்து இப்போ போன்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தா போனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 12 minutes எடுக்கிறது வந்து ஒரு மேக்ஸிமம் 50 minutes எடுக்கும். மற்றபடி இதே ஸ்டைலில் அதை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஓகே. இதே மேரினேஷன் நீங்கள் வந்து ட்ரையில் வந்து நார்மலாக சாக் போல் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பார்பிக்யூ ஸ்டைலில் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டு. சாஸ் இதே சாஸே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சாஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக உங்களுக்கு செட் ஆகும். இது நீங்கள் ப்ரான் கூட பண்ணாலும் சரி, ஃபிஷ்ஷு கூட பண்ணாலும் சரி, இந்த சாஸ் வந்து உங்களுக்கு வந்து காமனாக எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஓகே. அதனால் அந்த சாஸோடைய ஸ்டாண்டர்ட் எதுவும் ரெசிபி எதுவும் மாற்றிடல. அதுவும் பார்த்தா நம்ம வீட்டில் இருக்குமே டொமேட்டோ கெச்சப் இருக்குது, கார்லிக் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம எப்பவுமே பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. ஸ்மெல்லும் அப்படியே லைட்டாக வர ஆரம்பிக்குது. இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் அதனால தான் பேன் கார்லிக் சிக்கன் சொல்கிறது காரணமே அதுதான். இந்த பேனில் போட்டோன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் சரி, அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் நல்லா சேர்ந்து ஒரு
ஈவனான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைச்சிடும். அதனால அது பேன் கார்லிக் சிக்கன்ன்ற அந்த நேம்க்கே சூட்டபிளான ஒரு டிஷ். யூஸ் பண்ற ஆயிலும் கூட கம்மி தான் இல்லையா? ஸோ எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தா அந்த வெளியே வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனுடைய வாட்டர் கண்டென்ட் தான் வெளியே வந்துட்டு இருக்கு. நேச்சுரலாக அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் வெளியே வந்துட்டு அதுலேயே அது குக் ஆகிடும். அழகாக குக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க முரளி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுவோம். ஸோ எப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போயே வந்து அதை பார்த்தே நான் வீட்டில் பண்ணி பார்க்குறேன். நானே பண்ணுறேன். இப்போ இதுக்கடுத்து வீட்டில் நிறைய சமைக்க ஆரம்பிச்சிங்க போலவே. ஆமாம், நான் வந்து இந்த ரசமலாயும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது நீங்கள் டேரெக்டாக பார்பிக்யூ மாரி கூட யூஸ் பண்ணலாம். சாக் பவுலில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை கறி மாரி ரெடி பண்ணிவிட்டு அதை பார்பிக்யூ மாரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ஷேடோ ஃப்ரைன்றனால அதிகமான ஆயில் இல்லை இழுக்காது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆயில் ஃப்ரையும் கிடையாது இது. அதனால இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நமக்கு. நல்ல ஒரு ஸ்டார்டர் மாதிரி இருக்கும். அது ஸ்டார்டர் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்டராகவும் போடலாம். ஏதோ ஒரு நைட் டைமில் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணலாம். இந்த மழை வர்ற டைம்லலாம் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐட்டம் இது. சூப்பர். அது இப்போ சென்னையில் வேறு மழை அடிக்கடி வருது. அந்த மாதிரி டைமில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆமாம், அழகாக ஒரு ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது. ஆனால் அந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி நல்லா இதுவாகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சிக்கன் நல்லா பிரிஞ்சு போகுது பாருங்க. கரெக்ட். ஆல்மோஸ்ட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சிடலாமா? அதான் நெக்ஸ்ட்டு. ஆமாம், நெக்ஸ்ட்டாக தான். ஸ்மெல்லும் வருது. சிக்கன் குக் ஆகி நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. அதில் இந்த டைமில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட வேண்டியதான். எடுத்து அப்படியே இந்த பேனில் இருக்கிற இந்த சிக்கனை தூக்கி. சூப்பர். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர், பர்ன் பண்ண அந்த கார்லிக்கோடைய ஃப்ளேவர் மாரியே இருக்கும். நல்லாயிருக்கும். கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. சூப்பர். இப்போ இந்த டாப்பிங்க்கு லைட்டாக அந்த பார்ஸ்லி. இப்போ இந்த சாஸ் வித் பேன் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இன்க்ளூட் ஒரு ஸ்பைஸியாக மீடியமான ஒரு சாஸோட ட்ரை பண்ணி. நானும் ரெடியாக இருக்கேன். இந்த பாருங்க, ஃபோர்க்லாம் எடுத்து திருப்பத்துக்கு ஃபோர்க் எடுத்துட்டேன். அதனால் நீங்கள் வந்து குயிக்காக பாருங்க. முக்கியமான செக்மெண்ட்டு. ஸோ செம்மையாக இருக்குது. நான் வந்து டிஷ்ஷை ரெடி பண்ணுறது அவர் ஃபோர்க் கைமா ரெடியாக இருக்காரு. நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ எடுத்து அப்படி டிப் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த புளிப்பு ரொம்ப காரமாக இல்லை. எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் செமையாக குக்காக இருக்குது சிக்கனு. ஏன்னா அந்த கார்லிக் ஃப்ளேவர் அது வந்து கரெக்டாக அந்த டேஸ்ட் கொண்டு வந்துடும். அதுதான் மேட்ரு இந்த பேன் கார்லிக் சிக்கன்லேயே. ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. ஆமாம், கண்டிப்பாக வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரமே இல்லை சுத்தமாக. நான் கூட சரி கார்லிக்னோன்னா காரமாக இருக்கும்னு நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை செஃப். சூப்பராக பார்த்தா கார்லிக்கை பொறுத்து ரொம்ப காரம்லாம் கிடையாது. மீடியமான இது தான் அது. அது கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே அது சூப்பரான ஒரு டிஷ்ஷாக அது உங்களுக்கு செட் ஆகும். இதுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த கார்லிக் போட்டு நீங்கள் குக் பண்ணாலும் கார்லிக் பிடிக்காதவங்களே கிடையாது. ஆமாம், கார்லிக் வந்து நேச்சுரலாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம் அது கார்லிக்கு. அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணி ஸ்மெல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளேவர் பார்த்தா அந்த கார்லிக் ஃப்ளேவர். இப்போ அந்த கார்லிக் வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு பார்த்துட்டோம். அதை டேஸ்ட் பண்ணி முரளி சொல்லிட்டாரு. இதுமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதில். கண்டிப்பாக செஃப். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செஃப் ஆக்சுவலாக சூப்பராகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோடில் வந்து வேறு ஒரு சூப்பரான டிஷ்ஷஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் முரளி. நன்றி, வணக்கம். வணக்கம் முரளி.